அருள் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இன்றைய அருமையான பதிவில் நாம் பார்க்க போவது 16/8/2026 ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அது எங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். அதேமாரி இந்த பதிவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க, சுய ஜாதகம் பார்த்துக்கலாம், உங்களோட பிரச்சனைகள் தீர்க்கப்படும். இன்றைய தினப்பலன் ஞாயிற்றுக்கிழமை 16/8/2026 நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆடி மாதம் 31ஆம் நாள், சதுர்த்தி, வளர்பிறை, சமநோக்கு நாள், நாக சதுர்த்தி. இன்றைய நாள் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 1:45 மணி முதல் 2:45 மணி வரை நல்ல நேரம். திதி இன்று இரவு 8:14 மணி வரை சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று காலை 7 மணி 7 நிமிடங்கள் வரை உத்திரம், அதன் பின்பு ஹஸ்தம். நாமயோகம் இன்று காலை 9:30 மணி வரை சித்தம், அதன் பின்பு சாத்தியம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். கரணம் இன்று காலை 8:24 மணி வரை வணிஜை, அதன் பின்பு இரவு 8:14 மணி வரை பத்திரை, அதன் பின்பு பவம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 7 மணி வரை அவிட்டம், அதன் பின்பு சதயம். இந்த அவிட்டம் சதயம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது அருள் மீடியா நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். கடக லக்னம், இருப்பு 21 வினாடிகள் மட்டுமே. சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சரபேஸ்வரர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். சென்னையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் இருக்கிற அந்த மண்டபத்தில் சர்வேஸ்வரர் வழிபாடு பிரமாதமாக நடக்கும். கொண்டு பிரார்த்தனை எல்லாமே இருக்கும், தாராளமாக கலந்துக்கோங்க. முடியாத பட்சத்தில் அவங்கவுங்க வீட்டிலே ராகு காலமான 4:30-6 கொஞ்சம் வெல்லம் வச்சு ஓம் ஸ்ரீ நரசிம்ம சுவாமினே நமக, ஓம் ஸ்ரீ சர்வேஸ்வராய நமக அப்படின்னு 108 தடவை சொல்லிவிட்டு அந்த நைவேத்தியத்தை அந்த வெள்ளத்தை நைவேத்தியம் பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் முதல்ல குறையும், கடன் சுமை குறையும், வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீங்கள் நினச்ச காரியங்கள்லாம் அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மிதுன ராசியில் செவ்வாய், கடக ராசியில் சூரியன், புதன் மற்றும் குரு, சிம்ம ராசியில் கேது, கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சம் மற்றும் சந்திர பகவான், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷ ராசினியர்களே, இன்றைய நாள் ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள். உங்களது பகை, ருண, ரோகம் என்கிற 6ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக சுக்கிரனுடன் இணைந்து வருகிறார். இந்த சுக்கிரன் நீச்சமடைந்து சஞ்சாரம் செய்கிறார். இருப்பினும் சந்திர பகவானால் உங்களுக்கு சில நன்மைகள் அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றி தகுந்த ஒரு பதவியினை பெற்று மகிழ்வீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். இன்றைய தினம் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு ஆற்றல் மிகு செய்தி ஒன்று அருமையாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் லக்ஷ்மி ஹயக்ரீவர். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான ரிஷபராசினியர்களே, இன்றைய நாள் மனதில் சில குழப்பங்கள் உண்டாகலாம் குழந்தைகளின் மூலம். பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் பாவத்தில் சந்திர பகவான் நீச்ச சுக்கிரனுடன் உங்கள் ராசிநாதனுடன் இணைவதால் கடன் சுமை அதிகரிக்கலாம். சில பிரச்சனைகளை சமாளிக்க சிலரின் உதவியை நீங்கள் நாடுவீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக சில முக்கியமான முடிவுகளை குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்து ஆலோசித்து எடுப்பீர்கள். அரசியல்வாதிகள் நெருக்கடியின்றி அற்புதமாக செயலாற்றுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள்
மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கவனமாக இருக்க வேண்டும். எல்லா விஷயத்திலும் ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கலாம். ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைய நாள் கண்டிப்பாக வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு சக்ஸஸ். ஏன்னா இன்றைக்கி சுகஸ்தானம்ங்கிற 4ஆம் பாவத்தில் சந்திர பகவான் நீச்ச சுக்கிரனுடன் உலா வருகிறார். அதனால் இன்றைக்கி நீங்கள் போட்ட திட்டங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். அதேமாரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சொத்து சேர்க்கை அற்புதமாக நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வீர்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான கடகராசினியர்களே, இன்றைய நாள் மனதில் தைரியம் துளிர்விடக்கூடிய ஒரு நாள். உங்களது சகாயஸ்தானம் என்கிற 3ஆம் பாவத்தில் சந்திர பகவான் நீச்ச சுக்கிரனுடன் இணைந்தாலும் உத்தியோகத்தில் தைரியமான சில வேலைகளை செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தை அதிரடியான சில மாற்றங்களின் மூலம் அதிரடியான முன்னேற்றம் காண்பீர்கள். உடன்பிறப்புகளின் வழியில் நல்ல தகவல் ஒன்றை எதிர்பார்க்கலாம். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் இன்றைய தினம் கடகராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான சிம்மராசினியர்களே, இன்றைய நாள் உங்கள் பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது தன வாக்கு குடும்பஸ்தானம் என்கிற 3ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அற்புதமாக உலா வருவதால் நீங்கள் நினைத்த சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சில சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். அதேபோல் வீடு கட்ட போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு வருமான முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அரசியல்வாதிகள் வீடு, மனை, வாகனம் வாங்கி மகிழ்வீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். சிம்ம ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. அன்பான கன்னிராசினியர்களே, இன்றைய நாள் கவனமோடு செயல்பட வேண்டிய நாள். ஏனெனில் உங்கள் ஜென்மராசியில் சந்திர பகவான் நீச்ச சுக்கிரனுடன் இணைந்து உலா வருவதால் மனதில் சிற்சில நேரங்கள் குழப்பங்களை கொண்டு வந்து தரலாம். இருப்பினும் குரு பகவான் உச்சமடைந்து அற்புதமாக உங்கள் லாபஸ்தானத்தில் இருப்பதால் சந்தோஷமாக சில வேலைகளை செய்வீர்கள். உத்தியோகத்தில் வீணலைச்சல் தவிர்க்க முடியாதது. தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைப்பிடியுங்கள். கூட்டாளிகளை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதும் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் அதி அற்புதமான செலவுகள் உண்டாகக்கூடிய ஒரு நாள். உங்களது அயன சயன போகம் என்கிற விருப்பஸ்தானத்தில் சந்திர பகவான் உங்கள் ராசிநாதன் நீச்ச சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் சில காரியங்களில் மனமகிழ்ச்சியோடு செயல்படுவீர்கள். இருப்பினும் சில செலவுகள் தவிர்க்க முடியாதது. விலை உயர்ந்த பொருட்களை மனமகிழ்ந்து வாங்கி மகிழ்வீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வீர்கள். இன்றைய தினம்
கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சிறிதூர பயணங்கள் அற்புதமாக நிறைவேறும். துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய தினம் லாபங்கள் கொழிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது லாபஸ்தானம் என்கிற 11ஆம் பாவத்தில் சந்திர பகவான் நீச்ச சுக்கிரனுடன் இணைந்தாலும் சில நேரங்களில் நீங்கள் எதிர்பாராத சில வருமானங்கள் வந்து சேரலாம். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சிற்சில பிணக்குகள் அகன்று இணக்கமான ஒரு சூழ்நிலை நிலவும். இன்றைய தினம் விருச்சிக ராசியைச் சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் அணிய வேண்டிய நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் பரபரப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாள். உங்களது ஜீவன பாவம் என்கிற 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக நீச்ச சுக்கிரனுடன் உலா வருகிறார். உத்தியோகத்தில் பரபரப்பான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடும். தொழில் வியாபாரத்தை இப்படித்தான் செய்தால் வெற்றி என்ற நினைப்பு உங்களுக்கு உண்டாகும். அதை அமல்படுத்தி வெற்றியினை ஈட்டுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழலாம் என்பதால் குடும்ப ஒற்றுமை கருதி அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அரசியல்வாதிகள் பரபரப்பாக செயல்படுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான ஒரு சில நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 9. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் மனதில் குழப்பங்கள் அகன்று தெளிவாக செயல்படக்கூடிய ஒரு நாள். உங்களது பாக்யஸ்தானம் என்கிற 9ஆம் பாவத்தில் சந்திர பகவான் நீச்ச சுக்கிரனுடன் இணைந்தாலும் சந்திராசிரமம் விலகி இருப்பது சங்கடங்களை தீர்க்கும். அதேபோல் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓய்வெடுக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பின்னடைவு விலகும். அரசியல்வாதிகள் நெருக்கடியின்றி அற்புதமாக செயல்படுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய ஒரு நாள். ஏனெனில் சந்திராசிரமம் உள்ளது. அதே சமயம் சுக்கிர பகவான் நீச்சமடைந்து அங்கே சஞ்சாரம் செய்கிறார். அதனால் நீங்கள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் தனியக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் சிறப்பு. அதேபோல் உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் குடும்பமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்பட வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகி எரிச்சலை கொடுக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் தயவு செய்து உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருந்தால் நன்மை. வாகன பயணங்களில் எச்சரிக்கை அவசியம். கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. அன்பான மீனராசி நேயர்களே,
இன்றைய நாள் கலகலப்பாக இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் உங்களது களத்திரபாவம் என்கிற 7ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக இருந்தாலும் நீச்ச சுக்கிரன் இணைகிறார். சனி பகவானின் 7வது பார்வை அங்கே விழுகிறது. இருப்பினும் குரு பகவான் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுகிறார். அதனால் சவாலே சமாளி. சூப்பர். இன்றைய தினம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு மலர்வதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மனமகிழ்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். வெளிநாட்டில் வசிக்கும் சில அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு தகவல் நண்பர்களின் மூலம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள்